விரதங்களில் கடுமையான விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கந்த சஷ்டி விரதத்தை இருக்கலாம் நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எந்த வழியில் அந்த விரதத்தை கொண்டு செலுத்த போகிறீர்கள் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருங்க. மிளகு விரதமா, பால் பழ விரதமா, ஒரு நேரம் மட்டும் உணவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான விரதமா, இல்ல இளநீர் விரதமா அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. கட்டாயமாக விரதம் இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை. இந்த 7 நாட்களிலும் விரதம் இல்லாமலும் கூட முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். உடல்நிலை சரியாக இருக்கிறது, என்னால விரதம் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்படியான நபர்கள் கட்டாயமாக விரதம் இருக்கலாம். அதே மாதிரி ஏற்கனவே ரொம்ப நாள் நோயில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, கர்ப்பிணி பெண்களாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, விரத நாட்களில் இருக்கும் போது தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். அதே மாதிரி மலை நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய நெல்லிக்கனியை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கும் விரதத்துக்கும் எந்த ஒரு தோஷமும் இல்லை. 7 நாட்கள் வரையிலும் நீங்கள் உணவு உட்கொள்ளாமல் இருக்கும் போது கண்டிப்பாக வயிற்றுல அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மலை நெல்லிக்காயை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஜீரண பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அடையலாம். மகா கந்த சஷ்டி விரதத்தை முருகனுடைய அருளோடு நிறைவு செய்வீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இயலாதவர்கள் வழிபாட மட்டும் செஞ்சு முருகப்பெருமானை அன்போடு பிரார்த்தனை செய்யுங்கள், அதுவே போதுமானது.